தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியன் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி பணம் வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு புதியதாக ஒரு சிந்தனையை கொடுக்குது. அப்ப இது வரைக்கும் உங்களை சிந்தனைகளை தெளிவா சிந்திச்சு முடிவு எடுப்பீங்க. நீங்க அதிகமான திறமைகள் உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த திறமைகளை நம்ம எப்படி வெளிக்காட்டிக்கிறோம் தெரியாம இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அதற்கு ஒருத்தர் உங்களுக்கு ஊன்றுகோலா வருவாங்க. எல்லாத்துலயும் நல்ல திறமையா இருக்கியாப்பா, ஏன் வெளியே செய்யாம வச்சிருக்க, அப்படியே உன் திறமை உனக்கே தெரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு புரிய வைத்து அதற்கு ஏற்றாறு போல் உங்களை மாற்றக்கூடிய அமைப்பு அந்த வரக்கூடிய புதிய நபர்தான் இருக்குது. அப்ப நிறைய தொழில் விஷயங்கள்ல நீங்க அதிகமாக முதலீடு போட்டு அதன் மூலமாக லாபம் அடைய போறீங்க. லாபமும் அதிகமா இருக்கும். தொழிலையும் பாருங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்ப இது வரைக்கும் அரசாங்கத்தை ஏதாவது உதவி எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு உதவி வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வருடம் பிறந்த உடனே அதற்கு உண்டான ஆதிகுருள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடு கட்டினாலும் சரிதான், ஏதாவது விஷயம் அரசாங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்குது. ஆனா 2ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னு பயம் இருக்கும். அப்ப உங்களுக்கு செலவுகளை கொஞ்சம் குறைப்பார், விரைவு செலவுல குறைச்சி விடுவாரு. வருமானங்கள் அதிகரிக்கும். சனி உட்கார்ந்த இடத்த கெடுக்க மாட்டாரு. அதனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டுதான். அந்த வரக்கூடிய வருமானத்தை ஒரு சரியான முறை நீங்க பயன்படுத்துவீங்க. எதுல ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரிதான், இல்ல ஏதாவது பொருள் வாங்கினாலும் அது எதிர்காலத்துக்கு தேவையானதை நீங்க வாங்குவீங்களோடு விரயமாக நீங்க இந்த வருடத்தை வாங்கவே மாட்டீங்க. அப்படி இருக்கப்ப விரைய செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஆனா ஒரே விஷயத்துல நீங்க கவனத்துல நீங்க எடுத்துக்கணும். அது என்னதான் வாக்குல, உங்களுடைய வாக்குல ரொம்ப ரொம்ப நீங்க இந்த வருடம் முழுவதுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்துல இருக்கவங்கிட்ட பேசினாலும் சரிதான், வெளியில பேசினாலும் சரிதான், நட்புகத்துல பேசினாலும் சரிதான், போன்ல பேசினாலும் சரிதான், எப்பயுமே இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய பேச்சுல கவனமாக இருக்கும். ஏன்னா ஒரு சொல் உங்களை வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய அது ஒரு பாதிப்பு இருக்குது. இப்ப வார்த்தையில நீங்க கவனமா இருந்தாலே போது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வராது. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தவங்க கூட கும்பராசியை சேர்ந்தவங்க இப்ப ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்குது. இப்ப புதியதாக திருமணம் ஆகாதவர்கள் புதிய திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் முடிச்சு சரியான அமைப்புல இல்ல, நான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் விடும் அப்படின்னா கும்பராசி இப்ப திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு, 2ஆவது திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டுமே இல்ல, இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க, அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, சனியை சேர்ந்திருக்காரு. அப்ப உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது வரைக்கும் அவங்க நிறைய விஷயம் உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன்னு. ஆனா இந்த ஆண்டு பிறந்தோடனே பாருங்க, நீங்களா போய் உதவி செஞ்சு இதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல நிறைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்குது. கும்பராசியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இந்த வருடம் இருக்கணும். ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்ப நிறைய எண்ணங்கள்ல ஒரு தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுவே பாருங்க, தேவையில்லாத ஒரு தூண்டுதலாவே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தூண்டுதல்னால நீங்களா போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கிறவீங்க, இல்ல உங்களை சேர்ந்தவங்க போய் மாட்டி வச்சு வேடிக்கை வைப்பாங்க. அதனால கொஞ்சம்
இந்த கும்பராசியில பிறந்த மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களால படிப்புல தடையில்லாம கொண்டு போக முடியும். அதே நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு வேணா உறுதியான முறையில உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த வேலையும் பாருங்க, நீங்க உள்ள வந்து தாய் தந்தையோட இருந்து நீங்க வேலை பார்க்க முடியாது. வெளியூர் இடமாற்றம் நல்லா இருக்குது. இப்ப வீட்டை விட்டு நீங்க வெளியில போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டுலாம் அடுத்து நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. உங்களால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புமே வந்து அதிகமா இருக்குது. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான ஒரு பலன்கள் வரும். இது வரைக்கும் நீங்க ஏதாவது விஷயம் கேட்டு வாங்கி தராம இருந்திருப்பாங்கல்ல, அதை வந்து நீங்களே மறந்துருப்பீங்க. ஆனா பாருங்க, இந்த ஆண்டு பிறந்த உடனேவும் உங்களுடைய கணவரே அதை வந்து யாபகம் வச்சு உங்களுக்கு வாங்கி வந்து தரக்கூடிய அன்பு பரிசாக தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு சின்ன அளவுல உடம்புல பாதிப்புகள் கொடுக்கும். உடம்புல பாருங்க கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறம் பாருங்க யூட்ரஸ்ல வந்து பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து நீங்க உணவு மூலமே நீங்க சரி பண்ணிடலாம். சரி பண்றப்ப பெருசா வந்து உங்களுக்கு வந்து கெழுத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்காது. உங்களால முடிந்த அளவு இந்த வருடத்துல வந்து சிதம்பரம் போய் நடராஜ பெருமானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்கும்.